ஹை ஹலோ எவ்ரிவன். நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா யூனிட் 4ல் இருக்கக்கூடிய எக்ஸைஸ் ப்ராப்ளம் 12 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா ஒரு காயிலோட டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை நம்பர் ஆஃப் டர்ன் கொடுத்துருக்காங்கன்னா 200 நம்பர் ஆஃப் டர்ன் இருக்குது. ஸோ அதில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் கரண்ட் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. 0.4 ஆம்ஸ் குவான்டிட்டி ஆஃப் கரண்ட் இருக்குது. தென் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 4 மில்லி வெபராக இருக்குது. ஸோ is linked with each turns of the coil. Find the inductance of the coil. என்ன கேட்குறாங்கன்னா இந்த செல்ஃப் இண்டக்ஷன் இருக்குல்ல, அந்த காயிலோட செல்ஃப் இண்டக்ஷன் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆஃப் 4 மில்லி வெபர் இஸ் லிங்க்டு வித் ஈச் டர்ன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கிறணும். இதில் ஒவ்வொரு காயில்லையுமே பார்த்தீங்கன்னா 4 மில்லி வெபர் இருக்கான். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எத்தனை இருக்குது, 200 இருக்குது. ஓவரால் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 200 இருக்குது. இட்ஸ் நாட் அ ஸ்மால் என், இட்ஸ் அ கேபிட்டல் என். ஓகேயா? ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா இதில் குவான்டிட்டி ஆஃப் கரண்ட் வந்து 0.4 ஆம்ஸ், ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 மில்லி வெபர். ஓகேயா? மில்லி வெபர்னால் 10⁻³ வெபராக இருக்குது. ஸோ செல்ஃப் இண்டக்ஷன் ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரியும். எல் இஸ் ஈக்குவல் டு என் சை பி டிவைடட் பை ஐ. ஓகே, ஸோ என்னன்றது 200, and then பார்த்தீங்கன்னா சை பி இஸ் அ 4 × 10⁻³ தென் ஐ இஸ் அ 0.4. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் இருக்கக்கூடிய 0.4 வந்து 4ஆக மாறிடும். அந்த 10 வந்து 10⁻- இல்லைன்னா 10 மேலே இருக்க நியூமரேட்டர் 10 வந்து நம்ம 200 மல்டிப்ளை பண்ணால் இட்ஸ் 2000 மாறிடும். தென் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் 4ம் டினாமினேட்டர் 4ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 2000 × 10⁻³ அப்படின்றது கிடைக்குது. இல்லை அதர்வைஸ் இதை 2 ஹென்ரின்னு கூட வச்சுக்கலாம். அப்போ ஒவ்வொரு காயிலில் இப்போ இதில் இருக்கக்கூடிய செல்ஃப் இண்டக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹென்ரியாக இருக்குது. எவ்வளோ சிம்பிளான சம் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.